ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 எக்ஸாமும் வந்து நீங்கள் வெற்றிகரமாக எழுதி முடிச்சிட்டீங்க. ஸோ இனி வரக்கூடிய எக்ஸாம் மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இந்த எக்ஸாம் தான் வந்து உங்களுக்கு கட் ஆஃபு. ஸோ இனிமேல் வரக்கூடிய எல்லா எக்ஸாமே வந்து இம்பார்ட்டன்ட் எக்ஸாமு. ஸோ இனி வந்து எந்த ஒரு டயத்தையும் வேஸ்ட் ஆக்காமல் நீங்கள் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணி படித்தா தான் நீங்கள் வந்து கட் ஆஃப் படி மார்க் வாங்கி நல்ல காலேஜில் வந்து ஜாயின் பண்ண முடியும். ஸோ ஓகே. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டடி பிளான். அதாவது மேக்ஸுக்கு வந்து 4 நாள் உங்களுக்கு டைம் இருக்குது. இந்த 4 நாள் வந்து எந்த மாதிரி நீங்கள் வந்து டைம் அலாட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து சாப்டர் ஃபுல்லாக பார்த்து முடிக்கலாம். எப்படி ரிவைஸ் பண்ணலாம் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 நாள், அதாவது இன்றைக்கி ஈவினிங் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. இன்றைக்கி ஈவினிங்லேருந்து நாளைக்கு ஃப்ரைடே, நாளைக்கு கழிச்சு சாட்டர்டே. ஸோ இந்த 2 நாள் ஃபுல்லாக எல்லா லெசனோட 2 மார்க், 3 மார்க், 5 மார்க்கு ரிவைஸ் பண்ண போகிறீங்க. அதாவது சம் பார்க்க போகிறீங்க. அதே போல் 1 வேர்ட் ஆல்சோ. ஸோ ஒரு லெசன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட் லெசன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட் லெசனுக்குள்ள 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் பார்த்து முடிச்சுட்டு அப்போயே வந்து அந்த லெசனோட 1 வேர்டே பார்த்து முடிச்சுருங்க. ஸோ அப்போ தான் அதுக்கடுத்து நம்ம ரிவைஸ் பண்ணும்பொழுது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ நம்மளோட பிளான் வந்து ஃபஸ்ட் 2 நாளில் எல்லா சாப்டருக்குள்ளே 2 மார்க், 3 மார்க், 5 மார்க், 1 வேர்டு எல்லா சமயம் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்டடி பிளான் படி மொத்தம் 4 நாள் இருக்குது. அந்த 4 நாளில் மொதல் 2 நாள் எல்லா சாப்டருக்குள்ளே 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் அண்ட் 1 வேர்டு வந்து ரிவைஸ் பண்ண போகிறீங்க. ஸோ 2 டேஸில் வந்து எல்லாமே பார்க்க முடியுமா அப்படிங்கிறது கஷ்டம் தான். ஸோ அதனால் ஒவ்வொரு சாப்டருக்குள்ளே 2 மார்க், 3 மார்க், 5 மார்க்கோட இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எல்லாமே வந்து நான் இதுக்கு அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ அந்த சம்மை ஃபுல்லாக தரவை அந்த 2 நாளில் முடிச்சிருங்க. அதுக்கடுத்த 2 நாள் இந்த இம்பார்ட்டன்ட் சம்லேயும் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம் சொல்லிட்டு நிறைய சம் இருக்குது. ஸோ அந்த சம் ஃபுல்லாக தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அந்த சம்மை வந்து அந்த 2 நாள் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ டோட்டலாக எல்லாமே ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதே போல் இன்டீரியர் 1 வேர்டு, இதுக்கு முன்னாடி பக்கத்தில் கேட்ட 2 மார்க், 3 மார்க்கோட இன்டீரியர் சம்மு, இது எல்லாத்துக்கும் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக ஃபுல் மார்க் வாங்கிடலாம். சரி, வாங்க இப்போ வந்து நம்மளோட ஸ்டடி பிளானுக்கு போவோம். இன்றைக்கி மார்ச் 6, இன்றைக்கி வியாழக்கிழமை. ஸோ வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்துடுவீங்க. வந்ததுக்கப்புறம் மதியம் வந்து 2 மணிலேருந்து 4:30 வரைக்கும் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நல்லா தூங்கிக்கோங்க, எல்லாம் பண்ணிக்கோங்க. ஸோ 4:30 மணிக்கு முன்னாடி கொஞ்சம் ஏர்லியாக எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஸோ 4:30லேருந்து 7 மணி வரைக்கும் சாப்டர் 1 வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் பார்க்க போகிறீங்க. அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 எக்ஸசைஸ் இருக்குது. ஸோ அந்த 7 எக்ஸசைஸ்லேயும் வந்து உள்ள 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் எல்லாமே பார்க்க போகிறீங்க. இப்போ இந்த வீடியோவில் வந்து ஒன்லி நான் பிளான் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு சாப்டர்லையும் வந்து என்னென்ன சம்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற வீடியோ வந்து நான் கொஞ்ச நேரத்தில் போட்டுருவேன். இப்போ அடுத்து அதே போல் நைட்டு 7 to 7:15 ஒரு 15 மினிட்ஸ் வந்து பிரேக் எடுத்துக்கிட்டு திரும்பிட்டு 7:15லேருந்து 9 மணி வரைக்கும் சாப்டர் 12 பார்த்தீங்கன்னா டிஸ்கிரேட் மேத்தமெட்டிக்ஸ். இதில் வந்து ஒன்லி 2 எக்ஸசைஸ் தான் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டர். இன்னொன்று சொல்லிக்கிறேன், ஒவ்வொரு சாப்டர் நீங்கள் பார்க்கும் பொழுதும் அந்த சாப்டர் முடிச்சதுக்கப்புறம் அந்த சாப்டருக்குள்ள 1 வேர்டை வந்து அப்படியே பார்த்துருங்க. ஸோ அப்படிங்கிற பொழுது உங்களுக்கு வந்து அடுத்து நம்ம லாஸ்ட் நாள் ரிவைஸ் பண்ணும்போது கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் சாப்டர் 1 அப்படின்னா 2 மார்க், ஒவ்வொரு எக்ஸசைஸாக 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் முடிச்சுட்டு லாஸ்ட்டில் அந்த சாப்டர் முடிச்சதுக்கப்புறம் 1 வேர்டும் சேர்த்து பார்த்துருங்க. ஓகே, இன்றைக்கி பிளான் வந்து இதுதான். அதுக்கடுத்து நாளைக்கு மார்ச் 7 ஃப்ரைடே பாருங்கள், காலையில் 5:30 மணிக்கு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உட்காருங்க. 5:30 to 8 2.5 மணி நேரம் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்கேன். 2.5 மணி நேரம் சாப்டர் 2. ஸோ சாப்டர் 2 பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், கலப்பெண்கள். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் மொத்தம் 8 எக்ஸசைஸ் இருக்குது. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறையா எல்லா சமயம் வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஈஸியாக நீங்கள் பார்த்து முடிச்சிடலாம். ஒவ்வொரு சமயம் வந்து கான்சன்ட்ரேஷனோட தெளிவாக பாருங்கள். அடுத்து மார்னிங் 8 to 9 பிரேக் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 9 to 11 சாப்டர் 4 பார்க்குறீங்க. ஸோ சாப்டர் 4 பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் கொஞ்சம் வந்து கஷ்டமாக எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. பட் இந்த சாப்டர் வந்து ரொம்ப ஈஸி தான். நான் வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து இம்பார்ட்டன்ட் சம் எல்லாமே சொல்ல போகிறேன். அந்த சம்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்தாவே போதும். அதுக்கடுத்து 11 to 11:15 பிரேக் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 11:15லேருந்து 1:30 வரைக்கும் சாப்டர் 3 பார்த்தீங்கன்னா தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இதுவும் வந்து ரொம்ப ஈஸியான சாப்டர் தான். இந்த சாப்டரில் வந்து மொத்தம் 6 எக்ஸசைஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து டைம் 2.5 மணி நேரம் கொடுத்துருக்கேன். ஈஸியாக வந்து 6 எக்ஸசைஸ் தரவாக பார்த்துடலாம். அதுக்கடுத்து மதியம் 1:30 to 4:30 வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிருங்க. அடுத்து 4:30 மணிக்கு திரும்பி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு 4:30 to 7 பார்த்தீங்கன்னா சாப்டர் 5 2 dimensional அனலிட்டிக்கல் ஜியாமெட்ரி. இந்த சாப்டர் 5ல் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 எக்ஸசைஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து 2 எக்ஸசைஸ், லாஸ்ட் எக்ஸசைஸ் 5.5 அண்ட் தென் 5.2 இந்த ரெண்டுமே வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். கண்டிப்பாக இந்த 2ல எதுவுமே சம் கேட்பாங்க. 7 to 7:15 பிரேக் எடுத்துக்கிட்டு 7:15லேருந்து 9 o'clock வரைக்கும் சாப்டர் 8 வந்து டிஃபரன்ஷியல்ஸ் அண்ட் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ். சாப்டர் 8ல் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 எக்ஸசைஸ் இருக்குது. ஸோ இந்த 7 எக்ஸசைஸில் லாஸ்ட் எக்ஸசைஸ் 8.7 வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு.
ஸோ எல்லாமே எல்லா எக்ஸஸுமே இதில் ஈஸியாக தான் இருக்கும். எல்லா சமயம் செஞ்சு பார்த்துக்கோங்க. அதாவது இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எல்லாமே. அதுக்கடுத்து ஸோ அன்னைக்கு நாளைக்கு முடிஞ்சு அடுத்து நாளை கழிச்சு சாட்டர்டே March 8 இப்போ மார்னிங் வந்து 5:30 to 8 o'clock வரைக்கும் சாப்டர் 6 பார்க்க போகிறீங்க. சாப்டர் 6 உங்களுக்கு தெரியும், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெக்டர் அல்ஜிப்ரா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸைஸ் 6.1 அண்ட் 6.7 இந்த 2 எக்ஸைஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் எக்ஸைஸ். கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு 5 மார்க் வந்துடும். ரிமைனிங் எக்ஸைஸில் பார்த்தீங்கன்னா நிறையா சம்ஸ் இந்த சாப்டர் பொறுத்தவரைக்கும் நிறையா சம்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் கொடுக்கக்கூடிய முக்கியமான சம் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. மார்னிங் 9 to 11 சாப்டர் 11 ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். ஸோ இந்த ப்ராபபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 எக்ஸைஸ் இருக்குது. இதில் வந்து எல்லா சம்மே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து 2 hours டைம் இருக்குது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 15 minutes பிரேக் எடுத்துகிட்டு தென் 11:15 to 1:30 வந்து சாப்டர் 10 டிஃபரன்ஷியல்ஸ். ஸோ இந்த சாப்டர் பொறுத்தளவுக்கு லாஸ்ட் எக்ஸைஸ் மொத்தம் வந்து 8 எக்ஸைஸ் இருக்குது. அதில் 10.8 வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அந்த எக்ஸைஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ரிமைனிங் உள்ளதான் 2 mark 3 mark எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மதியம் 1:30 to 4:30 வழக்கம் போல் பிரேக் எடுத்துக்கோங்க. ஒரு 4:30 to 7 சாப்டர் 7. ஸோ சாப்டர் 7 பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் கால்குலஸ். இந்த சாப்டர் 7ல் மொத்தம் 9 எக்ஸைஸ் இருக்குது. அந்த 9 எக்ஸைஸில் 8th எக்ஸைஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே போல் 7.1 7.2 இந்த எக்ஸைஸும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸைஸ் தான். ஸோ ரிமைனிங் உள்ள எக்ஸைஸில் எல்லாத்துலேயுமே வந்து இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. அதுக்கு நெக்ஸ்ட்டு 7:15 to 9 சாப்டர் 9 பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இன்டகிரேஷன். ஸோ இந்த சாப்டர் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஸோ அதனால் இதில் கொடுத்துருக்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம் மட்டும் நீங்கள் ஃபஸ்ட் தரவாக பார்த்துக்கோங்க. ஸோ அந்த சம்ஸ் தான் வந்து ரிப்பீட்டடாக கேட்பாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 எக்ஸைஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் 9.8 9.9 இம்பார்ட்டன்ட் எக்ஸைஸ். அதே போல் 9.3 இந்த 3 எக்ஸைஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸைஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 நாளில் நம்ம எல்லா லெசனுமே பார்த்துட்டோம். இப்போ March 9 சண்டே என்ன பண்ணுறோம்னா மார்னிங் 5:30 வந்து ஃபர்ஸ்ட் தியரம் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது எல்லா லெசன்லையும் உள்ள ஒரு சில தியரம் இம்பார்ட்டன்ட் தியரம் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிறது நான் வந்து அடுத்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ இதோட கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு வந்து எல்லாமே முடிஞ்சிச்சு. ஏன்னா நம்ம வந்து எல்லா சாப்டருள்ள 2 mark 3 mark 5 mark பார்த்துருக்கோம். ஸோ ஒவ்வொரு சாப்டருக்கும் 1 word பார்த்தாச்சு. லாஸ்ட்டாக தியரம் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டோம். இப்போ வந்து ஃபுல் ரிவிஷன் முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு சாப்டர்லையும் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 mark அப்படின்னு சொல்லிட்டு 5 mark 2 mark 3 mark சொல்லிட்டு ஒரு சில சம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து பார்க்க போகிறீங்க. அதுக்கு நான் வந்து வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அந்த சம்மை வந்து திரும்பி வந்து ரிவைஸ் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ ஏற்கனவே வந்து நம்ம ஃபுல்லாக பார்த்துருக்கோம். இப்போ வந்து ரிவைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து டைமிங் நான் கம்மியாக கொடுத்துருப்பேன், சாப்டர்ஸ் அதிகமாக கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள் மார்னிங் 9 to 11 சாப்டர் 1 and 2. அதுக்கப்புறம் மார்னிங் 11:15 to 1:30 சாப்டர் 3 and 4. ஸோ இந்த 4 சாப்டரில் உள்ள இம்பார்ட்டன்ட் சம்ஸ்லாம் முடிச்சிடும். அடுத்து மதியம் வழக்கம் போல் 1:30 to 4:30 வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. தென் 4:30 to 7 o'clock வந்து சாப்டர் 5 and 6. தென் 7:15 to 9 o'clock சாப்டர் 7. ஸோ அப்போ அந்த சண்டே பார்த்தீங்கன்னா ஸோ 1 2 3 4 5 6 7 அந்த 7 சாப்டருக்குள்ள இம்பார்ட்டன்ட் சம்ஸ் ஃபுல்லாக நம்ம வந்து திரும்பி ரிவைஸ் பண்ணி முடிச்சிடும். அடுத்து நெக்ஸ்ட்டு March 10 மண்டே எக்ஸாமுக்கு முந்தின நாள். ஸோ அதில் மார்னிங் 5:30 to 8 o'clock வரைக்கும் சாப்டர் 8 and 9 பார்க்க போகிறீங்க. மார்னிங் 9 to 11 சாப்டர் 10 பார்க்க போகிறீங்க. 11:15 to 1:30 சாப்டர் 11 and 12 பார்க்க போகிறீங்க. ஸோ அகெயின் 1:30 to 4 o'clock வரைக்கும் ரெஸ்ட் எடுக்க போகிறீங்க. அதுக்கடுத்து 4 மணிக்கு 4 to 7 அந்த 4 to 7 என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இன்டீரியர் 1 words அண்ட் ஃபார்முலா. ஸோ உங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் இன்டீரியர் 1 words அண்டு இதுக்கு முன்னாடி பப்ளிக்கில் கேட்ட இன்டீரியர் 2 mark 3 markலாம் வந்து உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போட போகிறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. அதே போல் ஃபார்முலா வந்து உங்களுக்கு நான் PDF நான் அந்த வீடியோவில் லிங்க் கொடுக்குறேன். அந்த ஃபார்முலாவையும் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நைட்டு 7:15 to 9:15 வந்து ஆல் இயர் பப்ளிக் கொஸ்டின் ரிவிஷன். ஸோ அதுக்கடுத்த வீடியோவில் வந்து எல்லா வருஷமும் இது வரைக்கும் இந்த 2022 2024 ஜூன் வரைக்கும் உள்ள எல்லா வருஷமும் கேட்ட 2 mark 3 mark 5 mark வந்து உங்களுக்கு நான் தனி வீடியோவை போடுறேன். அந்த வீடியோவில் உள்ள அந்த சம்ஸ்லாம் பாருங்கள். எல்லா சம்ஸையும் பார்த்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு March 11 டியூஸ்டே அன்றைக்கி மார்னிங் தான் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ மார்னிங் 5 to 7:30 பார்த்தீங்கன்னா ஓவரால் இம்பார்ட்டன்ஸ் சம் ரிவிஷன். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாக வந்து கரெக்டாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ காலைல 7:30 to 8:30 வந்து எக்ஸாமுக்கு ரெடி ஆகிக்கிங்க. 8 to 9 வந்து திரும்பி அந்த ரிவைஸ் ஃபார்முலா மட்டும் எக்ஸாமுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி லைட்டாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது உங்களோட நம்பிக்கை கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். கண்டிப்பாக வந்து நீங்கள் சென்டம் வாங்குவீங்க அப்படிங்கிற எண்ணத்தோடு போங்க. கண்டிப்பாக சென்டம் வாங்கலாம். ஓகே, ஆல் த பெஸ்ட் டு ஆல். தேங்க்யூ.